Good morning friends, welcome to our channel. செல்லக்குட்டி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? தெரியுமே, சொரக்கா பஜ்ஜி தானே. ஆமாண்டா தங்கம், சொரக்கா பஜ்ஜியே தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொரக்காயை வச்சு தான் இப்போ நம்ம பஜ்ஜி போட போகிறோம். இந்த சொரக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைஸாக. அப்போ தான் பஜ்ஜி மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது சொரக்காய் நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீர் சத்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காயை நாங்கள் வாரத்துக்கு வந்துட்டு 2 நாள் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காயை நாங்கள் வந்துட்டு சாம்பார் வச்சும் சாப்பிடுவோம், சொரக்காய் கூட்டும் செய்வோம். இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பஜ்ஜி வச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த தோலை சீவிட்டு ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மெலிசாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் அழகாக மாவோடு சேர்ந்து வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஸ்லைஸ் வெட்டி காட்டுறேன். பாருங்கள், இப்படி மெலிசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். விதை வந்து முத்தின விதையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பஜ்ஜிக்கு. கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி முத்தின விதையெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொரக்காய் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இவங்களை எல்லாரையும் நம்ம அழகாக பஜ்ஜி மாவில் போட்டு பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பஜ்ஜி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மொறுமொறுப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் மொறுமொறுப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வடை சட்டியில் வந்து எண்ணெய் தயாராக இருக்குது, சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற, அதாவது கலக்கி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் இதை முக்கி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பஜ்ஜி மாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி காரம் உப்பு எல்லாம் தயாராக இருக்கும். நம்ம அதில் முக்கி எடுத்த சொரக்காயை கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு பெரட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு பெரட்டி அப்படியே எண்ணெயில் விட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சைடு அழகாக வெந்து வருது. இதோட கலர் பார்த்தீங்கன்னாக்கா KFC சிக்கன் கலரில் இருக்கும். அதாவது கார்ன்ஃப்ளவர் நம்ம பொரிச்சிருக்கிறதெல்லாம் இந்த வெள்ளை கலரில் அழகாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் அதை தட்டில் போடுறேன், உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பிட்டு கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வெந்து வந்துருச்சு. உள்ளே வெந்து வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், கிரிப்ஸியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று டெமோவுக்கு போட்டு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 3 போட்டுக்கலாம். 3 போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும். பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. அழகாக வெந்து வர வரைக்கும் காத்திருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். இன்றைக்குரிய ஷார்ட் வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.